ஸ்ரீமத் பாகவதம் 113ஆம் பகுதி. சிறுவர்களையும் கன்றுகளையும் காப்பாற்றுவதற்காக ஒன்றும் அறியாதவன் போல தானும் உள்ளே நுழைந்து விட்டான் கண்ணன். அகாசுரனும் இதற்காக தானே காத்து கொண்டிருந்தான். வானத்தில் தேவர்கள் பதறினார்கள். பகவானும் அரவத்தின் வாய்க்குள் சென்று விட்டாரே, அகாசுரன் அனைவரையும் விழுங்கி விடுவானே என்று கவலை கொண்டார்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் அப்போது நடந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மலை பாம்பின் வாயில் புகுந்ததும் அசுரன் வாயை மூட முடியாதபடி தன் உருவத்தை பிரம்மாண்டமாக வளர்த்தார். அகாசுரனை திணறடித்தார். அதனால் அகாசுரன் மூச்சு விட முடியாமல் திண்டாடினான். உருண்டு புரண்டு துடித்தான். விழிகள் பிதுங்க உயிர் விட்டான். அவனுடைய வயிற்றிற்குள் மயங்கி கிடந்த கன்றுகளையும் சிறுவர்களையும் வெளியே மீட்டு வந்தான் ஸ்ரீகிருஷ்ணன். வானவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர்கள் தூவி வாழ்த்தினார்கள். மயக்கத்திலிருந்து மீண்ட சிறுவர்கள் இல்லத்திற்கு சென்றதுமே இதை தங்கள் பெற்றோரிடம் கூறி ஆச்சரியம் கொண்டார்கள். ஆனால் இதில் மற்றொரு மிகப்பெரிய அதிசயமும் அடங்கியிருந்தது. அந்த சிறுவர்களுக்கே அது தெரியாது. ஆம், மிகவும் அற்புதமான கிருஷ்ணலீலை அதற்குள்ளேயே நடந்து முடிந்திருந்தது. மலை பாம்பான அகாசுரனின் வதம் நடந்த போது சிறுவர்களின் வயது 5. இந்த சம்பவத்தை சிறுவர்கள் பெற்றோரிடம் கூறும்போது அவர்களுக்கு வயது 6 ஆகியிருந்தது. இடைப்பட்ட 1 வருட காலத்தில் சிறுவர்கள் எங்கே போயிருந்தார்கள், என்னவானார்கள்? அவர்கள் காணாமல் போனது பெற்றோர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது? மறுபடியும் அகாசுரன் சம்பவத்தை காண்போம். மலை பாம்பான அகாசுரன் செத்து மடிந்ததும் அதன் வயிற்றுக்குள்ளிருந்து மீட்ட சிறுவர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். உச்சி பொழுது ஆகிவிட்டது. நாம் எல்லோரும் கொண்டு வந்திருக்கும் கட்டுச்சோற்றை இங்கேயே சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்கலாம். கன்றுகளும் நீர் பருகி புல் மேய்க்கட்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியதால் கண்ணன் அமர்ந்து கொண்டதும் தோழர்கள் அவனை சுற்றி அமர்ந்தனர். கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு கேலியும் கிண்டலுமாக உணவருந்தினர். இடுப்பில் புல்லாங்குழலை சொருகி கொண்டு இடது கரத்தில் தயிரன்னமும் வலது கர விரல்களில் ஊறுகாயுமாக இடை சிறுவர்களின் மத்தியில் ஒரு சாதாரண பாமரனாக கண்ணன் உணவு உட்கொள்வதைக் கண்டு தேவர்கள் ஆகாயத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து கண்டு சந்தோஷம் கொண்டார்கள். இப்படி இவர்கள் உணவும் உரையாடலுமாக இருந்ததால் கன்றுகள் புல் மேய்ந்தபடியே காட்டிற்குள் சென்று விட்டதை எவரும் கவனிக்கவில்லை. இடை சிறுவர்கள் பதறினார்கள். 113ஆம் பகுதி நிறைவடைந்தது.